உடனான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இந்திய அணியின் தோல்வி குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா 438 அடிச்சிருக்காங்க. அது சேஸ் பண்ண முடியாது அந்த ஸ்கோரு. ஏன்னா இந்தியா ஃபீல்டிங் சரியில்லை. சரியா புவனேஷ்குமார் 109 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஃபீல்டிங்கும் சரியில்லை, போலிங்கும் சரியில்லை. அந்த ஸ்கோர் அடிக்க முடியாது கண்டிப்பாக அவங்களால. அதனால தான் மேட்ச் தோற்றுருக்கும். 300 மேலே வரும்னு நினச்சேன். பட் 438 ரொம்ப பிக் ஆச்சு. ஸோ இந்தியா அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்லியாக லூஸ் பண்ணிடக்கூடாது. பட் லூஸ் பண்ணதுனால ஆக்சுவலி சீரியஸ் மோஸ்ட்டாக அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. பட் பேட் லக் தான் இருக்குது. போலிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 400 மேலே அடிச்சிட்டாங்க. புவனேஷ்குமார் வேஸ்ட்டு. ஏன்னா 10 ஓவர் போட்டு 106 மேலே கொடுத்துருவாரு ரன்னு. போலிங் தான் சுத்த வேஸ்ட்டு. பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் ரெய்னை தவான் ஓரளவுக்கு ஆடுறாரு. மற்றபடி டாப் பேட்ஸ்மேன் மட்டும் கொஞ்சம் பார்த்தான்னா வேறு செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோற்றதுக்கு காரணம் போலிங் இல்லை. போலிங் இல்லைன்ற போது அவர் டோனி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயரை மட்டும் வச்சு விளையாட பார்க்குறாரு. அதுக்கு பதிலாக போலிங் இல்லைன்ற நேரத்தில் இஷாந்த் சர்மாலாம் வெளியே அவுட் ஃபார்மில் இருக்கிற வெளியில் தான் இருக்கார். அவரெல்லாம் கூட்டு வந்து ஆட வைக்கலாம். அதே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடல, இன்க்ளூடிங் தோனி. பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலிங்கை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. கேப்டன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் டீமே இருக்குது. தோனி சென்னை சூப்பர் கிங் பிளேயர்ஸை மட்டும் வச்சு ஆடணும்னு பார்க்குறாரு. ரெய்னா எக்ஸாம்பிள். மோஹித் சர்மா என்ன ஃபார்மில் இருக்காருன்னு அவரை வச்சு ஆடுறாருலே எங்களுக்கு தெரியல. மோஹித் சர்மாவுக்கு பதில் வெளியே ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யுவராஜ்லாம் ரஞ்சியில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரெல்லாம் டீமுக்குள்ளே வராதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த பாலிடிக்ஸ் எடுத்தால் தான் நம்ம டீம் நல்ல ஃபார்மில் வரும், ஜெயிக்க முடியும். இப்போ ட்ரை பிச்சால் பேட்டிங்கு சாதகமாகிடுச்சு. ஏற்கனவே 4 ட்ராப் கேச்சஸ் ஆனதால் இந்தியாவோட இது ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. சேசிங்க்கும் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அது அப்படியே இவங்களுக்கும் சாதகமாகிடுச்சு.